வணக்கம். நாளை மாலை 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ₹236 பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். 9444468888. ஜோஹோ மீட்டிங்கில் என்ன டீச் பண்ண போகிறீங்க? டீச்சிங்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் மார்க்கெட் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம், நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸ் பற்றி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரெடி. 1 2 மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃபாலிங் மார்க்கெட்லேயும் சில குட் ஸ்டாக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இது பை பண்ணலாமா? டெஃபினட்டாக பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கீழே உழுவுமா? உழுகலாம், பட் டெஃபினெட்லி மற்ற ஸ்டாக்ஸ் உழுவுற மாதிரி இது உழுவாது. 1 2 உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை எது எக்ஸிட் பண்ணலாம், எதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் பட்ஜெட் இருக்குல்ல, எல்லாத்தையுமே இந்த சாட்டர்டே ஈவினிங் 6 to 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. எந்த ப்ராடக்ட் சேல்ஸும் கிடையாது. டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 hours. வாங்க ஜாயின் பண்ணலாம். நாளை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மார்க்கெட் இன்றைக்கி ஒரு மார்னிங் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் 3 days மேலே ஏறுற மாதிரி இன்றைக்கும் மேலே ஏறிச்சு. பட் அந்த ஏறின லெவலில் இருந்து கீழே ஷார்ப்பாக கீழே விழுந்துச்சு. உளுந்த வேகத்தில் சரி இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 200 points காலின்னு நினச்சோம். காலையில் ஒரு 10:22 சம்வேர் க்ளோஸ் அபவுட் 2300 அந்த லெவலில் மார்க்கெட் அந்த லெவலில் இருந்து க்ளோஸ் அபவுட் 250 points மேலே தூக்குச்சு. ஸோ 10:22 இருந்து ஆல்மோஸ்ட் 12 மணி வரைக்கும், 12 மணிக்கு ஒரு 5 minutes முன்னாடி உச்சத்தை தொட்டுச்சு. 247 points 1.5 மணி நேரத்தில் தூக்குச்சுன்னு நினச்சால் ஜஸ்ட் இமேஜின் எத்தனை பேர் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் கீழே விழுவும் போதும் எத்தனை பேர் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. டெஃபினெட்லி அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ராப். 1 இது கால் சைடில் ட்ராப் ஆகிருக்கும். கால் செல்லர்ஸ் எல்லாருமே மாட்டியிருப்பாங்க. 2வது அந்த 12 மணியிலேருந்து கடைசியாக மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு வித்தவுட் எனி புல் பேக். இந்த லாஸ்ட் 15-20 minutes இட் இஸ் மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி யாரெல்லாம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்களோ, ரைட், காலை மேலே உச்சத்தில் ஷார்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களாம் கவரிங் பண்ணியிருப்பாங்க. 1 சாட்டர்டே இல்லை, நாளைக்கு நாளான்னைக்கே டைம் டிகேயில் ஆப்ஷன்ஸ் எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த ஒரு ரீசன்னால் மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் வந்திருக்கு. அதர்வைஸ் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு க்ரூஷலான லெவலில் தான் நிற்கிது. நீங்கள் எடுத்து பாருங்கள், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,114 அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்டிங், இந்த லெவலில் ஓப்பன் ஆகி மேலே போய் கீழே மறுபடியும் மேலே போய் கீழே வந்திருக்கு. ஸோ டிப்பிக்கலி டாப்பிங் டெயில் பேட்டர்ன்ஸ் ரைட். உச்சத்தில் போயிருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் நியராக வந்திருக்கு. சார்ட் பார்க்காதையே நம்ம சொல்ல தெரியணும். இது மாதிரி மெமரிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதும் நீங்கள் நம்பர்ஸை வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்ல முடியும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் யோசிச்சுட்டே நீங்கள் சொல்லலாம் டாப்பிங் டெயில் ரான்னு. ஸோ இது மாதிரி ஒரு பழக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 நீங்கள் எடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஒரு 5-6 days அந்த 23,000 லெவலில் உடைக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுது. ஒவ்வொரு டைமும் அந்த லெவலில் வரும்போது மேலே புல் பேக் போயிட்டே இருக்குது. நேற்றும் அப்படி தான் நடந்துச்சு, நேற்றுல முந்தா நேற்று அப்படி தான் நடந்துச்சு, இன்றைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 23,000 எப்போ உடைக்க போகிறான்றது. நம்மளோட இலக்கு, முதல் இலக்கு 22,600 400 அந்த ஜோன், ரைட். 400 500 600 அந்த ஜோனில் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே பேங்க் நிஃப்டிக்கு நான் கொடுத்துருக்குறேன். சம்வேர் கரண்ட் லெவலில் இருந்து இன்றைக்கி விட்டுருங்க, க்ளோஸ் அபவுட் 350 points. ஸோ க்ளோஸ் அபவுட் அனதர் ஒரு 650 points கீழே வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிஃப்டி இன்னைக்கு 149 points டவுனு, 21 points தான் ப்ரீமியம். இன்ட்ராடே ஸ்விங் 300 points, ரைட். 1 2வது பேங்க் நிஃப்டி 348 points டவுனு, -20 points ப்ரீமியமில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி பேங்க் நிஃப்டியில் வீக்னஸ் காட்டிடுச்சு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் க்ளோஸ் அபவுட் 700 points, 2 point கம்மி, 698 points. ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மார்க்கெட். சரி ஆசிலேஷன் இருந்துச்சு, பட் டெஃபினெட்லி நாட் லைக் வெனஸ்டே. வெனஸ்டே அன்னைக்கு அடித்த காற்று சரியான ஒரு புயல். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்று விடாத எல்லா செக்டர்ஸுமே நெகட்டிவாக இருந்துச்சு. மறுபடியும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்குது.
இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கீழே வந்துட்டு இருக்கும் போதும் இதில் வந்து எது பெஸ்ட்டு ஸ்டாக்குன்றது நம்ம வாங்குறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பை ஜோனில் வந்து இருக்கும். நேற்று நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். கோஃபோர்ஸ் ஆகட்டும், பர்சிஸ்டன்ட் ஆகட்டும், கேஇஐ நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பை ஜோனில் இருக்குது. அண்ட் டார்கெட் அப்சைடில் வந்து க்ளோஸ் அபவுட் 10-12% அப்சைடில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து மல்டி டைம் ஃப்ரேம். நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து பை ஜோன் வந்திருக்கிறனால தான் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம சொல்ல முடியுது. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்தாலும் இதுவும் மேபி உழுவலாம். பெரிய சுனாமி வரும்போது அடிக்கும். பட் இவங்களாம் வந்து பெருசாக கீழே உழுவ மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்சல் சைனில் வந்து அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நாளைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்டெப்த் வேணும்னா நம்மளோட ஜோஹோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள். சரி, பை இன்னொன்று விஷயமும் நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். February 15th நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரைனிங் பேட்ச் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் ட்ரைனிங் பேட்சில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? கையில் கம்ப்யூட்டர் இருக்கா? ரைட், நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்ஸும் வாங்க வேணாம். நாங்களும் எந்த சாஃப்ட்வேர்ஸும் விற்கலை. இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு லேப்டாப் இருக்கணும், நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரைட் ஃப்ரம் வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக், வாட் இஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. எலியட்ஸ் வேவ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். they will be able to give you more details. இது தமிழில் எடுக்கிறோம், ஆன்லைனில் எடுக்கிறோம், வீக்கெண்டில் இருக்குது. க்ளோஸ் அபவுட் 6 months செஷன்ஸாக இருக்கும். அண்ட் இது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். எஸ், நீங்கள் வந்து டியூரிங் திஸ் ட்ரைனிங் பீரியடில் நிறைய ஸ்டாக்ஸை லைவாக ட்ரேட் எப்படி எடுக்கணும், ரைட், டிஸ்கஷன் பண்ணுவோம். நீங்கள் போட்ட ஃபீஸோட பல மடங்கு வந்து நீங்கள் ரிகவர் பண்ண முடியும். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள் 9444468888க்கு. சரி, மார்க்கெட்டுக்கு வரலாம். மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கிளாரிட்டி இல்லை. 23,000 உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரைட் நோ ஒரு 2 minutes முன்னாடி தான் வந்து எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்துச்சு. எஃப்ஐஐ இன்றைக்கும் 2,740 crores வந்து விற்றுருக்குறாங்க. 2,758 crores வந்து விற்றுருக்குறாங்க. டிஐஏ ஆஸ் யூஷுவல் 2,400 crores வாங்கியிருக்கிறாங்க. டோட்டல் டேட்டா ஜனவரி மாதத்தில் இது வரைக்கும் இன்னையோட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் அபவுட் 69,000 crores வந்து எஃப்ஐஐஸ் விற்றுருக்குறாங்க. நம்ம ஆள் 67,000 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பெரிய இம்பேக்ட் கிடையாது. நம்ம ஆளுங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம ஆட்களோட கேஷ் தான் இருக்குது. இவங்க they are able to absorb the fall. இந்த ஒரு ரீசன்னால் தான் எஃப்ஐஐஸ் எவ்வளோ விற்றாலும் நம்ம வந்து மார்க்கெட் பெருசாக கீழே விழுவதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அவங்க திரும்பி வந்தால் எப்போ திரும்பி வருவாங்க? 2 ரீசன்ஸ் வரணும். ஒன்று, நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்மளோட க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வேல்யூவேஷன் தாறுமாறாக ஏறி இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வியாபாரத்தில் வந்து 100 ரூபா போடுறீங்கன்னு சொன்னால் 10 ரூபா வரணும் வருஷத்துக்கு, ரைட்? எனக்கு வருஷத்துக்கு 1 ரூபா தான் வருதுன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, என் வியாபாரத்தில் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும், ரைட்? இல்லை கம்பெனியோட விலை குறையணும். 2ல் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். ஸோ ஷேர் ப்ரைஸை நீங்கள் தாறுமாறாக மேலே ஏற்றிட்டு போயிட்டீங்க. அதுக்கு அந்த ப்ரைஸ் ஏறினதுக்கு ஏர்னிங்ஸ் வரல. அப்போ அடுத்தது என்ன பண்ணும்? ப்ரைஸை கீழே இறக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வேல்யூவேஷன் ஹை வேல்யூவேஷனில் இருக்குது, அது வந்து ரியலிஸ்டிக் வேல்யூவேஷனில் வரணும். ரெண்டாவது வந்து க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதாக பேச்சு அடிப்படுது. இதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஏன்னு சொன்னால், எப்பயுமே வந்து க்ரோத் எங்கேருந்து வரும்? ஸ்பெண்டிங்கில் வரும். ஸோ இவ்வளோ நாள் வந்து கவர்மெண்ட் வந்து பம்பின் பண்ணிட்டு இருந்துச்சு. தே தாட் ப்ரைவேட் கம்பெனிஸ், ரைட், பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லாமே வந்து உள்ள ஃபேக்ட்ரிஸ் போடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் கொஞ்சம் அப்படி சைடு வாங்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பெண்டிங் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க? நம்ம தான் காப்பாற்றணும், நீங்களும் நானும் தான் காப்பாற்றணும். ஸோ நம்ம காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? மோஸ்ட்லி பேசுகிறத வந்து 15 lakh வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது, ரைட்? 15 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லும் போதும் ஜென்ரல் பப்ளிக் கையில் வந்து ஹெவி கேஷஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி.
ஸோ இவங்க அந்த கேஷை வந்து மார்க்கெட்டில் ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க, இதனால எக்கனாமிக் பூம்ஸ் வரும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஐ டோன்ட் நோ, வெயிட் பண்ணி பார்க்கலாமே. February 1 தான் இந்த தடவை வந்து சாட்டர்டே ஆனாலும் நம்மளுக்கு ட்ரேடிங் இருக்குது, ரைட்? வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து எக்கனாமிக் பூம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இது ரெண்டாவது விஷயத்தில் வேர் எக்கானமி கேன் கோ அப். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரூபி ஸ்டெபிளைஸ் ஆகணும். ரூபி வந்து இப்போ ரைட் நவ் 84 ரூபீஸ்லேருந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 86.50 86.70 அந்த ஜோனில் வந்து நிற்கிது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி 86.25 லெவலில் வந்து நிற்கிது. இன்ஃபேக்ட் அந்த டேட்டாவும் அப்படியே பார்த்துடலாமே கையோட. 86.23 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் அபவுட் 86.50 86.60 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 23 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. காரணம் டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆகிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆனால் என்ன ஆகும்? கோல்டு ஷூட் ஆகிருக்கு. இன்றைக்கி ரைட் நவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இது ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். கோல்டு க்ளோஸ் அபவுட் $20 வந்து ஏறி இருக்குது. இந்தியன் ரூபி டேர்ம்ஸில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் 8,320 330 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 94,100 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு, சென்னை ரேட்டு. ஸோ டெஃபினெட்லி ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் கோல்டு வந்து தார்மாராக ஏறுறதுக்கான ஸ்டெப்ஸ் நடந்துகிட்ருக்கு. ருப்பி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்டெபிளைஸ் ஆகணும். எங்கே ஸ்டெபிளைஸ் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு சம்வேர் க்ளோஸ் அபவுட் 89 ரூபீஸ் to 90 ரூபீஸில் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ரைட், ப்ராபப்ளி எஃப்ஐஐஸ் ஃபண்ட்ஸ் வந்து மீண்டும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு? உலகத்துக்கு இல்லை, இந்தியா கூட என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்தியா மேலேயும் டேரிஃப் அடிக்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சுருக்குறாங்க. என்ன கார்டு? இந்தியா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யூஎஸில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்ன இம்போர்ட் பண்ணுவாங்க? ஆயில், ரைட்? யூஎஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் ட்ரம்ப் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த கிளைமேட் இமெண்ட்லாம் விட்டு தள்ளுறா, எண்ணெய் கிணறு நிறைய தோண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி தேல் பி அ லார்ஜஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அண்ட் இந்தியா வந்து சவுதி அரேபியாட்ட வாங்கினா என்ன, ரஷ்யாட்ட வாங்கினா என்ன, யார் எனக்கு சீப்பாக கொடுக்குறாங்க நான் வாங்கிட்டு போகிறேன். இந்தியா ஹேஸ் அ வெரி குட் ட்ரேட் பேலன்ஸ் வித் யூஎஸ். நம்ம நிறைய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பட் இம்போர்ட் கிடையாது. இதான் நம்ம பிரச்சனை, ஆயில் கூடுறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு சைடு இருந்தாலும், இன்னொன்று சைடு எடுத்துக்கிட்டனால் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நேற்று தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். $500 பில்லியன் வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? இந்தியாவும் அதே மாதிரி தான் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. கவுண்டர் யாரை? சைனாவை. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சான்சஸ் இருக்குது. யூஎஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஐ வாண்டட் டு மீட், ட்ரம்ப் வந்து வாண்டட் டு மீட் நரேந்திர மோடி ஃபார் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தே ஆர் சேயிங் ஆஸ் ஏர்லி அஸ் பிப்ரவரியிலே வந்து மீட்டிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க. எய்தர் நரேந்திர மோடி கேன் கோ டு யூஎஸ் ஆர் ட்ரம்ப் கேன் கம் டு இந்தியா. எப்படியா இருந்தால் தலைவர் வராரு. இங்கே குவாட் மீட்டிங் இருக்குல்ல, ஸோ குவாட் மீட்டிங்க்கு வந்து எப்படியா இருந்தால் தலைவர் வருவார். ஸோ வரும்போதும் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து we have to see what kind of cooperation India is going to do with US. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ராபப்ளி அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து கிளாரிட்டி வந்தோடனே ஒரு ஷார்ப் அப் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.